ஒரு 6 மாத காலம் வந்து அவகாசம் கொடுக்குது. சரிங்களா? இது பெரும்பாலும் நான் பார்த்த வரையிலும் கேட்டிங்கன்னா ரொம்ப அரிதிலும் அரிதாக வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படும். ஒரு சாதாரண அது மாதிரி நடக்கிறது உண்டு. இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லையே. இவங்க தான் ஒரு தீர்மானமாக இருக்கிறாங்களா, ஏற்கனவே இவங்க கமிட் ஆகிடுறாங்கல்ல வேறு ஒரு இடத்துல. இப்போ இந்த 6 மாத அவகாசம்ன்றது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு இவங்களுக்கு வந்து அந்த முடிவு மாறுமானால் மீண்டும் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பலரும் பெட்டிஷன் போட்டு நாங்கள் வந்து எங்களுடைய விவாகரத்து வழக்கை நாங்கள் வாபஸ் பெறுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அது மாதிரி நிறைய நடந்துருக்கு. ஆனால் இல்லை அப்படின்னு நாங்கள் தீர்மானம் கேட்டால் இவங்கெல்லாம் அந்த 6 மாத காலத்தை எதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க கேட்டிங்கன்னா, இன்னொரு துணையோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், தீர்மானிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இன்னொரு துணையோடு அவங்க இணையத்துக்குன்னு ஒரு தீர்மானம் ஆயிடுச்சுனாக்கா இது வந்து இந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த 6 மாத காலம் வந்து இந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா அப்போ தானே இன்னொரு திருமணம் பண்ணால் செல்லும். தனுஷனுடைய அடுத்த நகர்வு என்ன? தனிப்பட்ட ஒரு அடுத்த நகர்வு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி இங்கே புது வீட்டுக்கு வந்து அங்கே வந்து வாசலில் தெளித்து கோலம் போகிறது யார்? அப்போ ஒரு பெண் வேணும்ல. ஒருத்தர் வந்து 30 ஆண்டு காலம் வாழ்ந்துறீங்க, 20 ஆண்டு காலம் வாழ்ந்துறீங்க, அப்புறம் டைவர்ஸ்மெண்ட் கேட்டால் ரொம்ப கடினமான முடிவு. ஏன் அந்த கடினமான முடிவு எடுக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக வாழுங்க. புருஷனை பிடிக்காம கூட போட்டோம், பேசாதீங்க, பழகாதீங்க. இனிமேல் உங்களுக்கு என்ன இருக்குது? 20 ஆண்டு காலம் வந்து வாழ்ந்தாச்சு, 30 ஆண்டு காலம் வாழ்ந்தாச்சு, நீ பிள்ளைகளுக்காக மிச்சம் இருக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க. பரவாயில்ல, செத்து போயிட்டு என்ன பண்ணிருப்பீங்க? ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகுவர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நடிகர் தனுஷ் அவர்கள் நானும் ரவுடி தான் இந்த திரைப்படத்தின் மூலியமா விக்னேஷ் சிவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போச்சு. இதுல வந்து நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இந்த ஒரு விஷயம் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ரிலேட்டபிளா என்னென்ன விஷயங்கள் பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளே நிறைய வந்து பேசியிருப்போம். தற்பொழுது இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தின் மூலயமா நயன்தாரா வந்து மறுபடியும் வந்து தனுஷ் அவர்கள் மேலே நோட்டீஸ் அனுப்புனாங்க. அந்த ஒரு நோட்டீஸ் எந்த அளவுக்கு பரபரப்பாச்சு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இதில் தனுஷ் அவர்கள் வந்து நயன்தாரா, விக்னேஷ், அது நோட்டீஸ் இல்லை, கடிதம். ஓகே, அவங்க அப்படி தான் போட்டிருந்தாங்க. நோட்டீஸ்னால் லீகல் நோட்டீஸ் தான், அது வந்து கடிதம். ஓகே, லெட்டர். ஆமாம், லெட்டர். ஓகே, அந்த ஒரு கடிதம் வந்து பெரிய அளவுக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து மறுபடியும் விக்னேஷ் சிவன் நயன்தாரா மேலே வந்து வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் தான் வந்து தனுஷுக்கும் வந்து விவாகரத்தெல்லாம் வேற அஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சார் நடக்குது? இல்லை, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அதாவது கேட்டால் சட்டப்படியாக நடக்கிறவங்களுக்கு சிக்கல் கிடையாது. சட்டப்படியாக நடக்கலைன்னா இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சிக்கல் உருவாகும் தான், எல்லா வகையிலும் சிக்கல் உருவாகும். இப்போது பலர் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு சம்மந்தமாக அலையிறாங்கன்னு வச்சுங்களேன். நாம் நினைப்போன்னு கேட்டால் வழக்கு தொடுத்தவங்களாக இருக்கலாம், அல்லது வந்து வழக்கை எதிர்கொள்கிறவங்களாக இருக்கலாம் வச்சுங்களேன். ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான வந்து சில சிக்கல்கள் இருக்கலாம். அந்த சிக்கல்களை வந்து சில பேர் வந்து தானாக ஏற்படுத்திப்பாங்க, சிலது வந்து இயற்கையாக அமையும். அந்த மாதிரி பலரும் இப்போ நீதிமன்றத்துக்கு அலைகிறவங்களாம் வந்து ஏதோ ஒரு நீதியை தேடி அலைகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கேட்டால் எல்லாருமே வந்து சட்டத்துக்கு புறமாக நடந்தவங்கன்ற அந்த பார்வையில் இருக்கக்கூடாதுப்பா. அவங்க கோர்ட்டுக்கு போகிறான்பா, கோர்ட்டுக்கு போயிட்டாலே வந்து அவங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமாக நடந்தவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டத்தையும் நீதியும் நம்பி அவங்க வந்து அவங்களுக்கான நிவாரணத்தை தேடி கூட நீதிமன்றங்களுக்கு போவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும், நயன்தாரா பொறுத்த வரைக்கும், கடந்த காலத்தில் அவங்க வந்து இந்த 2 பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட விஷயத்துலேயும் சரி, ஏன் அவங்க மன வாழ்க்கை தேர்வு செய்ததுலேயும் சரி தவறு தொடர்ச்சி அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஸ்லிப் ஆகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு வழியாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு காதலர், கடைசியாக பல காதலர்களை கடந்து வந்து இறுதியான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இறுதியான்னு இல்லை, இப்போதைக்கு இறுதியாக அவர் வந்து விக்னேஷ் சிவனை திருமணம் பண்ணிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகள் பெற்றுக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும். அதில் அந்த வாடகை தாய் விஷயத்தில் வந்து அவங்க வந்து முன்கூட்டியே வந்து இதுக்கான அனுமதியெல்லாம் எதுவுமே பெறாமல் திருமணத்துக்கு முன்பாகவே வந்து அந்த பிள்ளைகளை வந்து அந்த வாடகை தாயின்றவங்கள அமர்த்தினாங்கன்ற அந்த ஒரு சட்ட சிக்கலும் இருந்து உங்களுக்கு தெரியும். அது பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்களுடைய செல்வாக்கின் மூலமாக வந்து அதை வந்து கடந்து போயிட்டாங்க. அதுவும் பெரிய அளவில் சிக்கலாகலை அந்த டைமில். சரிங்களா?
இப்போ தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் கேட்டால் இந்த படம் எடுத்த விஷயத்தில் வந்து பயோகிராஃபின்னு சொல்லிட்டு இவங்க பயோகிராஃபி எடுக்கிற அளவுக்கு இவங்க ஆள் கிடையாது. அதை எடுத்து அதன் மூலமாக ஒரு சட்ட சிக்கல் உருவாக்கி இப்போது நீதிமன்றத்தில் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் வந்து ஒரு செல்வாக்கு வந்து பயன்படும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் செல்வாக்குகள் வந்து பொய்த்து போகிறதும் உண்டு. சரிங்களா? ஏன் இன்னும் சொல்லப்போனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளே கூட சட்ட பாதுகாப்பு கூட நமக்கு சில நேரத்தில் பொய்த்து போயிடும். ஏன்னா நீதியோட வலிமை அப்படி. ஸோ யார் பக்கம் நீதி இருக்குதோ நியாயம் இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து தேவையில்லாமல் இவங்களே வந்து ஆப்பு மேலே ஏறி உட்கார்ற மாதிரி பயோகிராஃபி எடுக்கிறன்ற பேரில் ஒரு 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 திருட்டு குற்றம் கிட்டத்தட்ட அப்படி கூட சொல்ல முடியும். இன்னொருத்தரோட உரிமையை பறிக்கிற விஷயம் தானே அது கிட்டத்தட்ட. இல்லை இன்னொருத்தரோட உரிமையை திருடுற விஷயம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இவங்களுடைய சட்ட சிக்கல்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஓகே, இதில் வந்து நேற்று வந்து தனுஷ் அவர்களுக்கு விவாகரத்து ஆனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் விரும்பி கேட்குறாரு. ரெண்டு தரப்புலையும் கேட்கும்போது நீதிமன்றம் இப்படியான முடிவை தானே எடுக்கும் எல்லாருக்குமே. இங்கே நீதி வந்து பொதுவானது தானே எல்லாருக்குமே. ஒரு நீதிமன்றம் வந்து இவங்க விவாகரத்து கேட்கும்போது ஏன் அந்த 6 மாத காலம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? அவங்க ஒரு வேலை இதில் 1 வருஷத்துக்கும் கிட்ட வந்து டைம் அல்ல, டைம் எடுக்கணும்னா எடுக்கலாம். இப்போ கூட எனக்கு இன்னொரு 6 மாதம் எனக்கு டைம் வேணும் முடிவு எடுக்கிறதுக்குன்னு சொன்னால் நிச்சயமாக தருவாங்க நீதிமன்றத்தில், மறுக்க மாட்டாங்க. எனக்கு கூடுதலாக நான் இன்னும் யோசிக்கிறதுக்கு எனக்கு அவகாசம் வேணும், என்னதான் எதிர்த்தரப்பில் வந்து கேட்டால் கூட கூடுதலாக இன்னும் ஒரு 6 மாதம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க கூட முடியும். ரெண்டு பேருமே கேட்கலாம், ஒருத்தர் கூட கேட்கலாம். ஆனால் ஒரு தீர்மானமாக முடிவு எடுத்துட்டாங்கன்னா வந்து அது வந்து 6 மாத காலம்தான். அந்த 6 மாத காலத்தில் இவங்களுக்குள்ள மீண்டும் சமரசம் ஏற்படலாம் சொல்லிட்டு ஒரு உன்னதமான ஒரு என்ன சொன்னால் ஒரு ஐடியா, ஒரு என்ன சொன்னால் ஒரு முடிவு அது. ஏன்னா நீதி எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம திருமண வாழ்க்கைக்கு மரியாதை கொடுக்குதுன்றதை பாருங்கள். நீதிமன்றம் ஒரு 6 மாதம் கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்குள்ள சமரசம் ஏற்பட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேகத்தில் வந்து கூட சில பேர் வந்து டைவர்ஸ் விண்ணப்பிக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒரு 6 மாத காலம் வந்து அவகாசம் கொடுக்குது. சரிங்களா? இது பெரும்பாலும் நான் பார்த்த வரையிலும் கேட்டிங்கன்னா ரொம்ப அரிதிலும் அரிதாக வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டோம். ஒரு சாதாரண அது மாதிரி நடக்கிறது உண்டு. இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லையே. இவங்க தான் ஒரு தீர்மானமாக இருக்கிறாங்களா, ஏற்கனவே இவங்க கமிட் ஆகிடுறாங்கல்ல வேற ஒரு இடத்துல. இப்போ இந்த 6 மாதம் அவகாசம்ன்றது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு இவங்களுக்கு வந்து அந்த முடிவு மாறுமானால் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பலரும் பெட்டிஷன் போட்டு நாங்கள் வந்து எங்களுடைய விவாகரத்து வழக்கை நாங்கள் வாபஸ் பெறுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோ போய் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு கடந்த காலத்தில். அந்த மாதிரி ஆனால் இல்லை அப்படின்னு நாங்கள் தீர்மானம் கேட்டால் இவங்கெல்லாம் அந்த 6 மாத காலத்தை எதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே இன்னொரு துணையை இவங்க தேடிப்பாங்க அல்லது ஏற்கனவே ஒரு துணை இருப்பாங்க. 6 மாத காலத்தில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு துணையை கூட இவங்கெல்லாம் நான் பொதுவில் சொல்கிறேன். நான் கேட்டிங்கன்னா இன்னொரு துணையோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், தீர்மானிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இன்னொரு துணையோடு அவங்க இணையத்துக்குன்னு ஒரு தீர்மானம் ஆயிடுச்சுனாக்கா இது வந்து இந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த 6 மாத காலம் இந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ டிக்ளேர் ஆகிடுச்சுன்னா அப்போ தானே இன்னொரு திருமணம் பண்ணால் செல்லும். அப்போ அடுத்த திருமணத்துக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, கணவரோடு ரெடியாக இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தோம். அதுக்காக நான் தனுஷ் ஐஸ்வர்யா சொல்ல, ஐஸ்வர்யாவும் அது மாதிரியான ஜோடிகள் வந்து அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. விவாகரத்து டிக்ளேர் ஆகிடுச்சுன்னா ஆர்டர் பாஸ்டுனா உடனே அடுத்த திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த திருமணத்தையும் கோலாகலமாக நடத்துவாங்க. அதுக்கும் பல விஐபிகள், பிரபலமான ஒரு நடிகை எல்லாரையும் வர வைப்பாங்க. அதையும் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஷூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி இருக்கானுங்க இல்லையா சேனல்கள், அவங்களுக்கும் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது மாதிரி நடந்திருக்குல்ல. நாகசைதன்யா, நான் ஒன்றும் பொய்யா ஒன்றும் சொல்லலை. நாகசைதன்யா 2வது திருமணம் தான் 50 கோடிக்கு விற்றுருக்கிறாரு. இப்போ பிரபலமானவர் இனிமேல் நிறைய பேர் விவாகரத்துலாம் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த விவாகரத்து பண்ணி மீண்டும் திருமணம் செஞ்சாங்கன்னா இப்போ பல பேர் யோசிக்கிறாங்க, சரி நமக்கு ஏன் அந்த ஐடியா வரவே இல்லை, நயன்தாராவுக்கு அந்த யோசனை நமக்கு ஏன் வரவே இல்லை. நயன்தாரா அவங்க திருமண வந்து ஆல்பத்தை அந்த வீடியோவை வந்து 25 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. நீங்கள் அவங்க 50 கோடிக்கு விற்றுருக்காங்க. சார் நாமளும் கூட அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டால், அப்போ ஒன்று பண்ணலாம், ஒரே வழி கேட்டால் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிடுங்க, நானும் டைவர்ஸ் பண்ணிடுறேன், வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கலாம், மீண்டும் கூட 2 பேருமே கூட மறுபடியும் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய விழாவை நடத்தி இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு விற்றோம்னா அதை பார்க்கறதுக்கு இழிச்சவாயனுக்கெல்லாம் நம்ம தானே இருக்கிறோம்ல. மக்கள் பார்க்கறதுனால தானே அவனும் அந்த விலை கொடுத்து வாங்குறான் இல்லையா. ஸோ கல்ச்சர் வந்து இப்படி ஆயிடுச்சுன்ற நான் ரொம்ப இது வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இன்னும் இந்த கல்ச்சர் எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் ஆகும்னு தெரியலல்ல. ஓகே, ஏன்னா இன்றைக்கி திருமண நிகழ்வு தனிப்பட்ட நிகழ்வு. அந்த தனிப்பட்ட நிகழ்வுக்கு நீங்கள் அழைக்கிறீங்க, ஒரு விஐபியோ அல்லது வந்து சாதாரண மனிதர்களோ வராங்க, அவங்களையும் சேர்த்து ஷூட்டிங் எடுத்து இது
அதை கொண்டு போய் ஒரு மீடியாவில் விற்கிறது எந்த மாதிரியான நியாயம்? எல்லாருக்கும் ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல. என்னுடைய ப்ரைவசி, நான் உங்கள் திருமணத்துக்கு வரணும், வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும், வாழ்த்தணும், அவ்வளோதானே தவிர என்னை வந்து எல்லாரும் வந்து நான் வாழ்த்து பார்க்கணுன்றது எனக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் உலகமே வந்து நான் உங்கள் திருமணத்துக்கு வந்து வந்து கலந்துக்கிட்ட அந்த நிகழ்வை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து சேல் பண்ணும்போது உங்களுக்கு பணம் கிடைக்குது. ஆனால் எனக்கு என்னுடைய ப்ரைவசி பறிக்கப்படுது இல்லை. நான் வந்தது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண தான் வந்தேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஃபோட்டோவை நீங்கள் விற்று பணமாக்குறீங்கன்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய தனி மனித உரிமை பறிக்கப்படுது இல்லை. இது வந்து நியாயமானது இல்லைல்ல. அந்த பார்வையில் நான் சொல்கிறேன். தனுஷனுடைய அடுத்த நகர்வு என்ன? தனிப்பட்ட ஒரு அடுத்த நகர்வு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி இங்கே புது வீட்டுக்கு வந்து வாசலில் வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு 140 கோடி வீடு வாங்கியிருக்காரு. அங்கே வந்து வாசலில் தெளித்து கோலம் போகிறது யார்? அப்போ ஒரு பெண் வேணும்ல. இப்போது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து காலமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயது முதிர்ந்த நிலையிலையோ அல்லது வந்து ஒரு இளம் வயதிலோ வந்து மனைவி காலமாயிட்டாங்கன்னா 2 காரணத்துக்காக மறுமணம் பண்ணிப்பாங்க, ஆண்களை சொல்லுவாங்க. 2 காரணம் கேட்டிங்கன்னா, ஏன்பா பிள்ளைகள்லாம் வளர்த்து ஆளாக்கணும்பா, அப்போ வந்து ஒரு கல்யாணம் வந்து தேவை தானே உனக்கு, நீ பண்ணிக்கப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னொரு காரணம் சொல்லுவான்னு கேட்டேன், வயசான காலத்தில் உனக்கு தைலம் தேய்க்கிறதுக்கு ஆள் வேணாமா, சுடுதண்ணி வச்சு கொடுத்து ஆள் வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துணை ஏற்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. சுடுதண்ணி வைக்கிறதுக்கு சர்வெண்ட் இருக்கிறாங்க, சரிங்களா. தைலம் தேய்க்கிறதுக்கு கூட வந்து டாக்டர் சொன்னால், ஃபோன் பண்ணால் டாக்டர் வந்து வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ணிட்டு போயிடுவாங்க. தைலம் தேய்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது, வீட்டுக்கே வந்துடுவாங்க டாக்டர். அந்த அளவுக்கு இருக்குது, சரிங்களா. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வேலையே கிடையாது, அது தாத்தா வளர்த்துப்பார். அப்போ எதுக்கு வேணும் இன்னொரு கல்யாணம்? அப்போ இன்னொரு கல்யாணம் எதுக்கு வேணும்? பசங்களோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு சார். அதை யோசிச்சு தான் அதை ஏன் சார் அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க? எந்த உலகத்தில் இருக்கீங்க தமிழ்? பிள்ளைகளோட வாழ்க்கைன்னா அவங்க ஏன் டைவர்ஸ் பண்ணணும்? யோசிச்சு பாருங்கள். இங்கே என்னுடைய வாழ்க்கைன்ற அந்த அடிப்படையில் தான் இவங்க பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்கிறான். பல பேர் சொல்கிறான், என் வாழ்க்கையை நான் வாழணும்னு. இங்கே யாருக்குமே அவங்கவுங்களுக்கு வாழ்க்கைன்ற இருக்கிற இன்னொருத்தருடைய சார்ந்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கை. அது இப்போ தெரியாது. மூமெண்ட் இல்லாமல் படுக்கிறான் பார்த்தீங்களா ஒரு நாள், அன்றைக்கி தெரியும். இங்கே எல்லோருடைய வாழ்க்கை இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்குது. ஓடுற வரைக்கும் ஓடலாம், என்றைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாயும் போது அப்போ தெரியும். அங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்பின் மிகுதியால் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் வாழ்ந்துருக்காங்கன்னா, அங்கே வந்து அன்பு இல்லாமல் வாழ்ந்துருக்க முடியாது இல்லை யாராக இருந்தாலும். 20 ஆண்டு காலம் மிஷன் மாதிரி அவர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கருத்து வேற்றுமை வரும் சார் வாழ்க்கையில், அது கொஞ்ச நாள் அது வந்து காணல் நீர் மாதிரி அப்படியே இருந்தால் அப்படியே கலைஞ்சி போயிடும். அதனால் இது வந்து பிள்ளைகள் எதிர்காலம்னா அவங்க அந்த டைவர்ஸை நோக்கி அவங்க நகர்ந்துருக்க மாட்டாங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை வந்து ஒரு நெருஞ்சி முள் மாதிரி குத்த தானே செய்யும். என்னதான் நீங்கள் டைவர்ஸ் பண்ணால், சட்டம் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்வு இருக்க தானே செய்யும். இன்னொருத்தோட நம்ம வந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை நினைவுக்கு வருமா வராதா? அது எப்படி உங்களால் முடியுதுன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் புரியவே இல்லை. கேட்டால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கடினமான ஒரு முடிவு. எல்லாரும் சொல்லக்கூடிய இப்போ டயலாக் என்ன தெரியுமா தமிழ்? தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்கள்? கடினமான முடிவு. நான் டைவர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான முடிவு. கடினமான முடிவுலாம் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? கடினமான முடிவுன்னு சொல்கிறீங்கல்ல. ஒருத்தர் வந்து 30 ஆண்டு காலம் வாழ்ந்துடுறீங்க, 20 ஆண்டு காலம் வாழ்ந்துடுறீங்க, அப்புறம் டைவர்ஸ் கேட்டால் ரொம்ப கடினமான முடிவு. ஏன் அந்த கடினமான முடிவு எடுக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக வாழுங்க. புருஷனை பிடிக்காம கூட போட்டோம், பேசாதீங்க, பழகாதீங்க. இனிமேல் உங்களுக்கு என்ன இருக்குது? 20 ஆண்டு காலம் வந்து வாழ்ந்தாச்சு, 30 ஆண்டு காலம் வாழ்ந்தாச்சு, நீ பிள்ளைகளுக்காக மிச்சம் இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க. கொரோனா செத்து போயிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? நான் கேட்குறேன். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது இல்லை. அப்புறம் ஒரு வாழ்க்கை இன்னொருத்தருக்காக வாழ்ந்தா என்ன? பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இன்னொருத்தர் நீங்கள் ரோட்டில் போகிறதுக்காக வாழலை, பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு போங்க. என்ன அதனால்? அதனால கடினமான முடிவு கிடையாது. நான் கூட எங்கள் வீட்டில் கேட்டேன், என் மனைவிட்டு கேட்டேன், நாமளும் கூட ஒரு கடினமான முடிவு எடுத்தா என்னன்னு கேட்டேன். இல்லை, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பிரபலமான ஒரு இசை புயல், அவங்க வீட்டில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டேன், டைவர்ஸ் பண்ணுறாங்களா, கடினமான முடிவு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. நாமளும் கூட ஒரு கடினமான முடிவு எடுக்கலாமான்னு கேட்டேன், என் மனைவிட்ட கூட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் அந்த கடினமான முடிவை வந்து நான் வந்து ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். எப்போன்னு கேட்டேன்னா, நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 93 நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். அதுதான் என் கல்யாணம் ஆன நாள். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு கடினமான முடிவு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்காக இதை நான் ஒரு விளம்பரத்துக்காக நான் சொல்லலை, விட்டு கொடுத்து போனேன் சார். வாழ்க்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மேலே அன்பு செலுத்துறது தானே. கணவன் மேலே மனைவி மீது கணவன்,
அன்பு செலுத்துங்க. 2 பேரால உங்களுக்கு மாறி மாறி அன்பு செலுத்த முடியலையா, பிள்ளைகள் மேலே செலுத்துங்க. பிள்ளைகள் இல்லைன்னா சொல்லலாம். பிள்ளைகளுக்கு இங்கே வந்து ஆர்எஸ் மனோகர் அழகாக சொன்னார். அவருக்கு வாரிசே கிடையாது, மறைந்த ஒரு வெள்ள நடிகர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்குற ஒரே கேள்விக்கு பதில் சொன்னான்னு கேட்டேன், உங்களுக்கு வாரிசு இருக்காங்களான்னு கேட்டாங்க. எங்களுக்கு வாரிசு யாரும் இல்லை, ஆனால் என் மனைவிக்கு நான் குழந்தை, எனக்கு அவள் குழந்தைன்னு சொன்னார். இதை விட என்ன ஒரு வார்த்தை வேணும்? அவரும் அதே சினிமாவில் தான் இருந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, அதே சினிமாவில் தான் இருந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நீண்ட வருஷம் வாழ்தான் பல பேர் நினச்சிட்டு இருக்கலாம். கிடையாது, ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். அதில் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச காலில் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயா ஒருத்தட்ட உண்மையாக இருக்கணுமா இல்லையா? உண்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க. 20 ஆண்டு காலம் கழித்து நீங்கள் வந்து ஒரு விலகி போகிறேன்னு சொன்னால் அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நீங்கள் இப்போ உண்மையை சொல்லியிருக்க போகிறதில்ல. நிச்சயம் நீதிமன்றத்தில் வந்து உண்மையை நீங்கள் சொல்ல போகிறதில்ல, யாருமே சொல்ல போகிறதில்ல. உண்மையாக உங்களுக்கு விலகலுக்கு காரணம் என்ன சொல்ல போகிறதில்ல. நீதிமன்றம் கேட்க போகிறது கிடையாது, யாரும் கேட்க போகிறது கிடையாது. உண்மையான காரணம் என்ன? ஈகோ தான் காரணம். நீ பெரியவனா, நான் பெரியவனா. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இனிமேல் நண்பர்களாக இருப்போம். இருக்கிறதுலே ஒரு புனிதமான உறவே என்னன்னு கேட்டால் நண்பர்கள், நட்பு தான். நாம் நண்பர்களாக இருந்தோம், அதையும் கலங்கப்படுத்துவாங்க. என்னென்னு கேட்டால் நம்ம நண்பர்களாக இருந்தோம். நண்பர்னால் சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு உறவும் இல்லாமல், எந்த பந்தமும் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த நண்பர்கள். அந்த உறவையும் கலங்கப்படுத்திடுவாங்க. நாங்கள் நண்பர்களாக இருந்துருவோம். ஒருபோதும் கணவன் மனைவி வந்து நண்பர்களெல்லாம் இருக்கவே முடியாது. சொல்லலாம், கணவன் கணவன்ற உறவு, மனைவினா மனைவின்ற உறவு. 2 உடல் ஒரு உயிர். இங்கே வேறு எந்த உறவோட நீங்கள் ஒப்பிட முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை வந்து புரிகிற அந்த காலம் வரும்போது இவங்க வந்து தவிப்பாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு புரியும் போது. இப்போ புரியல. இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் மிஷின் நல்லா இருக்குது, ஓடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடங்கி நிற்பீங்கல்ல, அப்போ தான் தெரியும். அப்போ தெரியும் இந்த வாழ்க்கையை வந்து இன்னும் சொல்லப்போனால் இழந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ தெரியும் நம்ம எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், அந்த வாழ்க்கையை இழந்துட்டுமே அந்த ஃபீல் வரும். இங்கே நான் மீண்டும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். பிள்ளைகளுக்காக வாழணும். அந்த வாழ்க்கையை வந்து ஒரு தியாக வாழ்க்கையாக கூட வாழலாம். முரண்பட்டீங்க, 20 வருஷம் கூட ஆகட்டும், முரண்பட்டீங்க. உங்கள் வாழ்க்கை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இல்லை, பிள்ளைகளுக்காக. அதுதான் அந்த பிரகாஷ் ராஜ் அவங்க மனைவி, முதல் மனைவி சொன்னாங்க ஒரு தடவை, லலிதா குமார் சொன்னாங்க. அவர் என்னை பிரிஞ்சிருக்கட்டும், நான் டைவர்ஸ் கேட்டார், கொடுத்துட்டேன். அவர் வந்து என் மீது எப்படி அன்பு வச்சிருந்தாரு எனக்கு தெரியாது. நான் அவர் மீது வச்சுருந்த அன்பு உண்மையானது. என் பிள்ளைகளுக்காக நான் இனி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன். சிம்பிளாக சொல்லிட்டேன். வேறு திருமணம் பண்ணிக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆனால் அவர் என்கிட்ட வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டார், அவர் என்கிட்ட வாழ்ந்த உண்மையாக இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவரோட வாழ்ந்த உண்மையான வாழ்க்கை இதுதான் சரியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.